கள்ளசந்தையில் விற்க பதுக்கிய 47 வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறு வியாபாரிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, விலை உயர்வால் டீ, காஃபி, உணவுகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கள்ளச்சந்தையில் வணிக சிலிண்டர்கள் பதுக்கி வைத்து விற்கப்படுகிறதா, வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக நிறுவனத்திற்கு பயன்படுத்துகிறார்களா என புதுவை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிகத்திற்கு பயன்படுத்தியது, ஹோட்டல்களில் பதுக்கி வைத்தது என 30 வழக்குகளை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பதிவு செய்துள்ளனர். கள்ளச்சந்தையில் விற்க பதுக்கி வைத்திருந்த 47 வீட்டு உபயோக சிலிண்டர்களை பறிமுதல் செய்துள்ளனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த புதுச்சேரி பெண் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 5 லட்சம் இழந்துள்ளார். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சார்ந்த பெண்ணை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 5 லட்சம் முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. அதேபோல விதினூரை சார்ந்தவர் 11,000, லாஸ்பேட்டையை சார்ந்தவர் 9,300 என 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 5,20,300 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஓய்வூதியர்கள் மே 21ஆம் தேதிக்குள் வாழ்வாதார உறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கணக்கு மற்றும் கருவூலக இயக்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலக இயக்ககம் செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கருவூலக அலுவலகங்களின் வாயிலாக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களின் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களின் 2026-27ஆம் ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழை வரும் 29ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். கருவூலகத்திற்கு நேரில் வந்தும் அல்லது முறைப்படி அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றிதழின் மூலமாகவும் அல்லது இந்திய அரசின் ஜீவன் பிரமான் என்ற வலைதளத்தின் மூலமாகவும் அல்லது தபால் அலுவலகத்தின் வாசற்படி சேவையை பயன்படுத்தியும் பதிவு செய்யலாம். அது மட்டுமின்றி ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் கருவூல அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டிய தேவையை நீக்கி மொபைல் சாதனங்களில் ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி தங்களின் வருடாந்திர டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை பாதுகாக்க சமர்ப்பிக்க ஜீவன் பிரமான் மொபைல் செயலி வழியாக பதிவு செய்து கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலாப்பட்டு சிறையில் தண்டனை கைதிகள் பதுக்கி வைத்திருந்த 3 மொபைல் போன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். கைதிகள் மொபைல் போன் பயன்படுத்துவதாக வந்த புகாரின் அடிப்படையில் சிறை அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தண்டனை கைதிகள் அறையின் பின்புறம் உள்ள வாழைத்தோட்டத்தில் பிளாஸ்டிக் கவர்களில் மறைத்து வைத்திருந்த 3 மொபைல் போன்கள் மற்றும் சார்ஜரை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் மேட்டுப்பாளையம் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற சங்கர் மகன் முத்து என்கின்ற முத்துக்குமார் வயது 28, அரியங்குப்பம் போக்சோ வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற சிங்காரவேலு மகன் ராஜ் என்கின்ற ரமணா வயது 25 ஆகியோர் மொபைல் போன்களை பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து சிறை அதிகாரி பாஸ்கரன் அளித்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் தண்டனை கைதிகள் முத்து, ரமணா ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வருகின்ற 20ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான +1 மாணவர் சேர்க்கை துவங்க உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாணவர்கள் தாங்கள் சேர விரும்பும் பள்ளிகளிலேயே விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து அதே பள்ளிகளிலேயே சமர்ப்பிக்க வேண்டும்.
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். மாணவர்கள் சேர்க்கைக்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து விரிவான அறிவுறுத்தல்கள் அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்கப்படும். மேலும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநில கல்வி வாரியங்களின் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை குறித்து அறிவிப்பு தனியாக வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளையின் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான சரவணன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடராசனார் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பார்லிமென்டில் அனல் பறந்த காரசாரமான விவாதத்தை முதல்வர் ரங்கசாமி வாட்ச்கடையில் பார்த்தார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் சிறப்பு பார்லிமென்ட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வந்தது. நேற்றைய விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு பார்லிமென்ட் பேச்சினை முதல்வர் ரங்கசாமி நேரு வீதியில் வாட்ச்கடையில் இருந்தவாறு கூர்ந்து கவனித்தார். அதேபோல பார்லிமென்டில் எதிர்க்கட்சிகள் எம்பிக்களின் காரசாரமாக விவாதத்தையும் கவனித்தார். இருப்பினும் இந்த 3 மசோதாக்களும் பெரும்பான்மை இல்லாமல் தோல்வியில் முடிந்தது. மின்நுகர்வோர்கள் தங்களது கட்டண பாக்கியை இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பு நடவடிக்கை தவிர்க்குமாறு மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்குனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதல் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறுமின் இணைப்பு வழங்கப்படும். துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பிற்கு அருகில் அல்லது அந்த இடத்தில் இருக்கும் வேறு ஏதேனும் மின் இணைப்பில் இருந்து மின்சாரம் எடுத்தால் அந்த இணைப்பையும் எந்தவித முன் அறிவிப்புமின்றி துண்டிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே உள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருவதுடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நடுக்குப்பம் அருகே வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் படகுகள் விருப்பும் இடத்தை சுடுகாடாக பயன்படுத்துவதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தியும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாதைகளை ஏந்தி கடலில் இறங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வரத்து அதிகரிப்பால் புதுவையில் சாத்துக்குடி ஆரஞ்சு பழங்கள் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. 3 கிலோ ரூபாய் 100ற்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுவையில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டெரித்து வருகிறது. கடும் வெயிலால் பழச்சாறு, இளநீர், கரும்புச்சாறு விற்பனையும் களை கட்டியுள்ளது. இது மட்டுமின்றி எலுமிச்சை, சாத்துக்குடி உள்ளிட்ட பழச்சாறு தயார் செய்வதற்கு பழங்களை தேடி செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. தர்பூசணி, முலாம் பழங்கள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. வெயில் கொளுத்தி வரும் நிலையில் நீர்சத்து நிறைந்த சாத்துக்குடி, ஆரஞ்சு பழங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளது. அதாவது ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து புதுவை பெரிய மார்க்கெட்டிற்கு லாரிகள் மூலமாக சாத்துக்குடி பழங்கள் விற்பனைக்கு வருகிறது.
தற்போது ஆந்திராவில் அதன் அறுவடை நடைபெற்று வருகிறது. அங்கு விளைச்சல் அதிகரித்துள்ளதால் புதுவைக்கு வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சாத்துக்குடி பழங்கள் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. புதுவையில் உள்ள பழக்கடைகளில் தரத்திற்கு ஏற்ப கிலோ சாத்துக்குடி ரூபாய் 40 முதல் ரூபாய் 60 வரை விற்கப்படுகிறது. நடமாடும் வாகனங்களில் 3 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோடை வெயிலை சமாளிக்க பொதுமக்கள் குறைந்த விலையில் சாத்துக்குடியை ஆர்வமாக வாங்கி செல்கிறார்கள். லால்குடியில் லீமா ரோஸ் மார்டினுக்கு ஆதரவாக இந்திரகுல பெண்கள் நலசங்கம் சுயேட்சை வேட்பாளர் பொன் சிலம்பு ஆதரவு தெரிவித்துள்ளார். திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் லால்குடி தொகுதியில் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக இந்திரகுல பெண்கள் நலச்சங்கம் சுயேட்சை வேட்பாளர் பொன் சிலம்பு அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவரை இந்திரகுல பெண்கள் ஆரத்தி எடுத்து சந்தனம் தெளித்து உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சியில் சந்திரகுல பெண்கள் தலைவர் இந்திரா, மாநில பொதுச் செயலாளர் பொன் சிலம்பு, வழக்கறிஞர் சித்ரா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் மரியாதையும் செலுத்தப்பட்டது. அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற சின்னத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடையாளமாக லால்குடி தொகுதியில் ஒரு சிங்கப்பெண் போட்டியிடுகிறார். அவருக்காக வாக்கு கேட்டு அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார் என்றார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், மக்களின் குறைகளை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார். அவர் புதுச்சேரியைப் போல லால்குடி தொகுதியையும் மாற்றுவார். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் இல்லாத மாற்றத்தை மக்கள் காண்பார்கள் என்றும் தெரிவித்தார். பின்னர் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், இறைவனின் அருள் எங்கள் மீது உள்ளது. நாங்கள் வாழும் வாழ்க்கை மக்களும் அடைய வேண்டும் என்ற நோக்கில் அரசியலுக்கு வந்துள்ளோம். அரசாங்கத்தை நம்பியல்ல, எங்கள் சொந்த செலவில் மக்களுக்கு சேவை செய்வோம். எனது தாயார் லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு வாக்கு எந்திரத்தில் 4ஆம் எண்ணில் உள்ள இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகத்தில் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறோம். அதேபோல லால்குடி தொகுதியிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று உறுதியளித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக மாநில பொதுச் செயலாளர் பொன் சிலம்பு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள 3 மையங்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று நடைபெற்று அதற்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாக்கூர் கலைக்கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகள் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் அந்த 3 மையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். வரும் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இந்த 3 மையங்களிலும் நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும், மேலும் அதிகாரிகள் செல்வதற்கு தனி வழியும், மேலும் அரசியல் ஏஜென்ட்டுகள் செல்வதற்கு தனி வழியும் மற்றும் பேரிகார்டு அமைப்பது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் வெயில் அதிகமாக உள்ளதால் தற்காலிக பந்தல்கள் மற்றும் 3 மையங்களிலும் குடிநீர் வசதி, பான்லே அரசு நிறுவனம் மூலமாக பூத் அமைத்து மோர் அருந்தும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைப்பது குறித்தும் இன்று ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தொடங்கி வைத்தார். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக பிம்ஸ் மருத்துவமனையோடு இணைந்து வெங்கட்ட நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக முத்துலட்சுமி சரவணன், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, மக்கள் தொடர்பு அதிகாரி பிம்ஸ் மருத்துவமனை கிருஷ்ணமூர்த்தி, கலைமாமணி டாடா பானுமதி, டாக்டர் பிரமீளா தமிழ்மாறன்,
கவிக்குயில் மியூசிக் அகாடமி சுசீந்திரகுமார் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பயன்பெற்றனர். மேலும் மருத்துவ முகாமில் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், மரக்காணம் மாவட்ட இசைக்கலைஞர்களும் பங்கு பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நலச்சங்க தலைவர் முரளிதரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள அனைவரும் இணைந்து வழிநடத்தினர். அகவிலைப்படியை உயர்த்தி வழங்காத மத்திய அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டிற்கான அகவிலைப்படியை இதுவரை உயர்த்தவில்லை. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுஸ்வாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உடனடியாக உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரி சிக்னல்களில் பசுமை பந்தல் அனைத்தும் பனிக்கிடப்பில் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். புதுவையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் சிக்னல்களில் நிற்கும் போது வெயிலால் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் வாகன ஓட்டிகள் அவதிப்படாமல் இருக்க புதுவை, காரைக்காலில் அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் ஆண்டுதோறும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. எனவே பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. அஜந்தா சிக்னலில் 2 இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி சதுக்கம், அண்ணா சதுக்கம், ராஜா தியேட்டர் சந்திப்பில் பசுமை பந்தல் அமைக்க தூண்கள் மட்டுமே நிறுவப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் அங்கு பசுமை பந்தல் அமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டன. எனவே பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மதிய வேளையில் வெயிலால் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த சிக்னல்களில் பசுமை பந்தல் விரைவில் அமைக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் விதிமீறலில் ஈடுபட்ட வாகனங்களுக்கு ரூபாய் 80,000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி நகரில் சாலை விபத்துக்களை குறைக்கவும், போக்குவரத்து விதிகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிப்பதை உறுதி செய்யவும் போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம், அரியாங்குப்பம் அருகே கிழக்கு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். போக்குவரத்து எஸ்பி ரச்சனா சிங் தலைமையில் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிக சத்தம் எழுப்பக்கூடிய மற்றும் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்களை பயன்படுத்திய 13 வாகனங்கள் கண்டறியப்பட்டன. அந்த வாகனங்களுக்கு தலா ரூபாய் 5,000 வீதம் மொத்தம் 65,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல ஹெல்மெட் அணியாமல் சென்றது, அதிவேகமாக பைக் இறங்கியது, மொபைல் போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியது மற்றும் ஒரே பைக்கில் 3 பேர் பயணித்தது போன்ற போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 15 இருசக்கர வாகனங்களுக்கு தலா 1,000 வீதம் மொத்தம் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சோதனையில் மொத்தம் 80,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடை காலத்தை முன்னிட்டு வெள்ளரிப்பழம் விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோடை காலத்துக்கு ஏற்ற உடல் வெப்பத்தை குறைத்து நீர்ச்சத்தை அதிகரிக்கும் மிக சிறந்த பழம் வெள்ளரிப்பழம். கனிம சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது. தற்போது புதுச்சேரிக்கு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது. பழைய பேருந்து நிலையம், உழவர் சந்தை மற்றும் நகரின் முக்கிய சந்திப்புகளில் அதிக அளவில் இப்பழம் குவித்து வைத்து விற்கப்படுகிறது. கிலோ 50 ரூபாய் என்று விற்கப்படுகிறது. ஒரு வெள்ளரி பழம் குறைந்தபட்சம் 1/2 கிலோ, அதிகபட்சம் 10 கிலோ எடைகள் உள்ளன. இவற்றை திண்டிவனம், விழுப்புரம் போன்ற தமிழக பகுதிகளிலிருந்து வாங்கி வந்து விற்கின்றனர். ஓட்டு என்னும் மையத்தில் வேட்பாளர்களின் முகவர்களை நியமிக்க வருகின்ற 1ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடந்தது. இதில் பதிவான ஓட்டுகள் வருகின்ற 4ஆம் தேதி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோத்திலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் அரசு கல்லூரி, மாஹி ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் SRK அரசு கல்லூரிகள் நடைபெறவுள்ளது.
ஓட்டு எண்ணிக்கை நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்திட ஒவ்வொரு மேஜைக்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு முகவரை நியமிக்கலாம். மேலும் வேட்பாளர் அல்லது தேர்தல் முகவர் இல்லாத நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் மேசையில் நடைபெறும் ஓட்டு எண்ணும் பணியை பார்வையிட மேலும் ஒரு முகவரை நியமிக்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் 18 அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பெற்று முகவரின் விவரங்களை பூர்த்தி செய்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் தேர்தல் முகவர் மற்றும் என்னும் முகவர் கையொப்பமிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வருகின்ற 1ஆம் தேதி சமர்ப்பித்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெட்டப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள பாண்டுரங்கன் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக பிடாரி அம்மனுக்கு சாக்கை வார்த்தல் விழாவும் ஐயனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் அரவான், கடவழி, கோட்டை அழித்தல் ஆகியன நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. மறுநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற செட்டியார் வரவினர் கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு காலை ஸ்ரீ விநாயகர் பூஜை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு மகா யாகசாலை பூஜையும், அதனைத் தொடர்ந்து செட்டியார் மேளவினர் கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் புதிதாக வைக்கப்பட்டுள்ள கொடிமரத்திற்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.